ஹலோ காய்ஸ், ஒரு குட்டி மினி vlog பார்க்கலாமா? மார்னிங் எழுந்துட்டு வெந்தயம் தண்ணி குடித்தேன். இது எப்பயும்னா குடிக்க மாட்டேன், ரேரு. எப்பயாச்சும் ஹெல்த் கான்ஷியஸ் வந்து நாளிலேருந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவேன் ரூம்மேட்டுக்கிட்ட. 2 பேரும் அப்படி தான். ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணுவோம். 10 டேஸே ரொம்ப கஷ்டம், அப்புறம் விட்டுருவோம். எனக்கு ஆஃப்டர்நூன் தான் காலேஜ். பட் ரூம்மேட்டுக்கு வந்து மார்னிங் காலேஜ்னால் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக நான் மார்னிங்கே எழுந்துருவேன். அவள் நைட்டு சமைச்சிப்பா. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் சுக்கா மாரி அப்புறமா கர்ட் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று நைட்டே வந்து கடைக்கு போய் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். கர்ட் மட்டும் இப்போ போய் வாங்கிட்டு வரணும். இது பேச்சுலர்ஸ் ரெசிபி, ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு அது கூட ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இந்த மசாலா தான் போடணும் அப்படின்னா இல்லை, நான் எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். பட் டேஸ்ட்டு சூப்பராக வரும். மஞ்சள்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், எங்கள் அம்மா அரைச்ச மிளகாத்தூள் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. அது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன் கொஞ்சோண்டு. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி போட்டு மஷ்ரூமும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைட் கேப் ஆக்சுவலாக உண்மையாலுமே அன்றைக்கி வந்து இந்த மஷ்ரூம் சுக்கா சூப்பராக வந்துடுச்சு. என்றைக்குனா நான் வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேனோ அன்றைக்கினா சூப்பராக வரும். என்றைக்கு நம்ம ரெசிபி அழகாக பண்ணணும், இது நல்லா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறோனோ அப்போ ஒன்றுமே வராது, சுமாராக தான் இருக்கும். பட் இது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் தெரியுது, சமைக்கிறது கூட ஈஸி, ஆனால் இன்னும் சமைக்கிறதுன்ட்டு யோசிக்கிறது இருக்கே ரொம்ப கஷ்டம். நான் வந்து என் ரூம்மேட் கிட்ட கேட்க, நாளைக்கு என்ன வேணும் நீயே சொல்லு அப்படின்னு அவள் சொல்ல, அதுதான் ரொம்ப காண்டே ஆகும். இன்னும் சமைக்கிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷனில் நாங்கள் போயிட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருப்போம். அப்போ லாஸ்ட்டாக வர்றது தயிர் சாதம் தான். அதுக்கு சைட் டிஷ் மட்டும் தான் வேறையாக இருக்கும். அப்புறமா நான் இது சமைச்சிட்டு தயிர் வாங்க கடைக்கு போய் தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் துணியும் துவைச்சி முடிச்சுட்டு காய போட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வந்து நானும் தயிர் சாதமும் மஷ்ரூம் சுக்காவும் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். இப்படி தான் இந்த டே போச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, இன்னொரு vlogல பார்க்கலாம்.